அவருடைய பாணியில் பேசி போயிட்டாரு. 5 நிமிஷம் தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்த போதும் கூட வண்ணமொழியே, வளர்மொழியே, வணக்கம் தாயே, என் வளர்ச்சிக்கு காரணம் நீயே. மதுரை மண்ணில் தமிழ் மணம் பரப்பும் இலக்கிய மண்டத்துக்கு என் வணக்கம். கவியரங்கத்தின் நடுவர், இனிய தமிழ் தோழர், எங்களுக்கெல்லாம் தளிர் துளிர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இன்றைய கவி அரங்கின் கருப்பொருள் தெய்வத்துள் நிறை நன்மொழி நிறைந்த சீபா ஆதித்தனார். ஐயா, சீபா ஆதித்தனார், இதை நான் இப்படி பார்க்கிறேன், சிந்தனை பாய்ச்சிய ஆதித்தனார். சிந்தனை பாய்ச்சிய ஆதித்தனார், பரந்துபட்ட பார்வையால், பல்திறன் ஞானத்தால், அறிவு புரட்சி வழங்கி சிந்தனை பாய்ச்சிய ஆதித்தனார். வெறுமனமே பார்க்கும் சமுதாயமாக இருந்த மண்ணை படிக்கும் சமுதாயமாக மாற்றிய செயல் வீரர் அல்லவா நம் சீபா ஆதித்தனார். எழுத்தை நேசித்தவர்களுக்கு மத்தியில், எழுத்தை நேசித்தவர்களுக்கு மத்தியில் எழுத்தே நேசித்த இதழிகளின் தலைமகன் அல்லவா அவர். ஐயா, காயா மொழியில் பிறந்த பொய்யா மொழி அவர். காயா மொழியில் பிறந்த பொய்யா மொழி அவர். அதனால்தான் அவர் எழுத்தில் உண்மை ஊழி தாண்டவமாடியது. முன்னேற்ற சிந்தனையை மூளைக்குள் தூவ ஏழை எளியவருக்காக பத்திரிகை தொடங்கினார். தொழில் வனம் காண அச்சகம் அமைத்தார். யாருக்கும் கிஞ்சிற்றும் அஞ்சாது உள்ளதை உள்ளபடி தோலுரித்தார். அந்நியரின் ஆதிக்கத்தனத்திற்கு கட்டுப்படாது எழுத்து மூலமாக வாழெடுத்தார். வைகை ஓடிய மதுரையில் மதுரை முரசு என இதழிகள் துறைக்கு கால்கோல் நாட்டினார். கை வைத்த துறையெல்லாம் சிவன் நெற்றி தீ போல, சிவன் தீ போல சிவந்தி உண்மை உரைத்தார். தமிழன் பெருமைக்கு அச்சாரம் போட்டார். தமிழர் வளர்ச்சிக்கு சுவாசமாய் நின்றார். தாழ்ந்த மானுட வாழ்வை தன் தந்தி எழுத்தால் உயர்த்தினார். வளைந்து ஒடுக்காத எழுதுகோள் தூக்கி பிடித்தார். நேரத்திற்கே நேரத்தை காட்டி உழைப்பிற்கு உதாரணம் படைத்தார். தன் முன்னேற்றம் புறந்தள்ளி தமிழர் முன்னேற்றம் தன்னை தலைக்குள் வைத்தார். தலையங்கம் படைத்தே தனியங்கம் கண்டார். அரசியலில் கால் வைத்தார். அரியாசனத்திற்கு ஆசைப்படாமல் அரியாசனத்திற்கு ஆதரவாய் நின்றார். சட்டமன்ற பேரவையின் நாயகனாய் ஆங்கிலம் அகற்றி தாய்மொழியாம் நம் தமிழில் விதிகள் சமைத்தார். வள்ளுவன் மறையை தொடங்கும் முன் வாசிக்க செய்தார். வாசிக்காத ஒருவரால் எப்படி சாதிக்க முடியும்? பன்மொழி வாசித்தார், கடல் கடந்து சாதித்தார். லண்டன் டிக்டேட்டர் கூட கிரியேட்டர் ஆனார் நம் தமிழர். லண்டன் டிக்டேட்டர் கூட கிரியேட்டர் ஆனார் நம் தமிழர். நாம் தமிழர் என்பது இவர் முழக்கம். தமிழுக்காக உழைத்தார் இறுதி வரைக்கும். இந்தி எதிர்த்து முந்தி செய்து தரும் தந்தியை கடைக்கோடி கிராமத்திற்கும் செலுத்தி தமிழ் தேசியம் கண்ட தமிழ் இன வரலாறு அல்லவா அவர். சுயமரியாதை வெண்டாடியோடு நட்புறவு கொண்டார். பகுத்தறிவு உணர்ச்சிக்கு வடிவம் தந்தார். சட்ட மேலவை உறுப்பினர் என்றாலும், கூட்டுறவு அமைச்சர் என்றாலும் மக்கள் பணி ஒன்றே மனமு வந்து செய்வார். அவர் தீட்டிய எழுத்தில் அறிவு வறட்சி கண்ட இடங்களெல்லாம் தெளிவு புரட்சி கண்டன. இதழியல் சுதந்திரம் வழியாக இருமாப்பு தரும் சுதேசிய பண்புகளை பரப்பினார். தமிழ் குடையின் கீழ் நின்று உலக வீதிகளில் தமிழன் புகழை தலைமுறைக்கு வடித்து கொடுத்தவர் அவர். எழுத்து சாலையால் ஏற்றத்தாழ்வு பள்ளங்களை நிரப்பினார். வழக்குரைத்தார். பலர் வாழ்வில் கிழக்கே அவர்தான். அவரால் மட்டும்தான் காகிதமும் தயாரிக்க முடியும். அதன் மேனியில் அச்சுமை தீட்டி விழிப்புணர்வு விழித்துக் கொள்ளும் ஆயுதமும் தயாரிக்க முடியும். வெற்றி நிச்சயம் என்ற விவேக சிந்தனையின் விசித்திர வடிவம் நம் கனகம் பெற்ற மைந்தன். இதழறம் கண்டு இதழாளர் கையேடு தந்து வாசிக்கும் வகையில் தமிழை மெளிதாக்கி இல்லங்களில் நிறைத்தார். அந்த இல்லங்கள் சிந்தனை உள்ளங்கள் காணும் களங்களாக மாறின. அத்தகைய சிந்தனை பாய்ச்சிய சீபா ஆதித்தனாரை புகழ்பாடுவோம். எழுத்துலகம் உள்ளவரை அவரை என்றும் இதயத்தில் இருத்துவோம். கவிபாட வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி கவியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.